யார் இப்போ இல்லைன்னு சொன்னா ஸ்கூலில் நடக்கிற போட்டியில் முக்காவாசி பிள்ளைங்க டீச்சர் பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்குது. இதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எப்படி சும்மா ஒரு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் அவங்க டீச்சர் பிள்ளைங்களை கொண்டு வந்து ஒரு போட்டிக்குள்ளே சேர்க்க முடியும்? அதில் என்ன நியாயம் இருக்குது? இது எழுதப்படாத ஒரு சட்டமா அப்படின்னு பல பேரோட கருத்துக்கு ஒரு காரண கருத்தாகவும் இருக்குது. கடந்த 5 வருஷம் நடந்த டிரான்ஸ்மிஷனில் பல பெற்றோர்கள் நல்ல விழிப்புணர்வோடு இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாஸ்லும் சரி, சோஷியல் லைஃப்லையும் சரி, அதே நேரத்தில் பள்ளிக்கும் சரி, இவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவும் இருக்குது. அக்கறைகளை முழுமையாக காட்டுறாங்க. அதில் தப்பான கருத்தே கிடையாது. ஆனால் இந்த கோவிட் காலத்துலேருந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு சாதகமாகவும் மாறி வந்திருக்கு, நம்மளுக்கு மாற்ற கருத்தாகவும் மாறி வந்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நடந்த போஸ்ட் COVID-19 அகாடமிக்கோட ரீசர்ச் பிரகாரம் படி நிறைய கருத்துக்களை விழிப்புணர்வோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீசர்ச் பேப்பரில் பெற்றோரோட கடமை இன்னும் அதிகரிக்குது. அதே நேரத்தில் ஸ்கூலோட கடமை இன்னும் எம்பசைஸ் பண்ணி கொண்டு வர்ற மாரி நிறைய தியோரிஸ் கொண்டு வராங்க. ஸோ அவ்வப்பொழுது எங்கேயாச்சும் ஒரு அத்தி பூத்த மாரி ஒரு கதை வெடிக்கும். அந்த கதையில பார்த்தோமா, எப்ப பாரு இந்த மாணவர் தான் இன்னமும் சாம்பியன் மாரி, அவர் தான் எல்லா இடத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புறாரு, என் பிள்ளையை அனுப்புறதே இல்லை, என் பிள்ளையும் நல்லா தான் படிக்கிறான், என் பிள்ளையும் சிறந்து தான் வழங்குறான், ஆனா அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது இல்லைன்னு பல பெற்றோரோட குமரல் அவ்வப்பொழுது கேட்கறதா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த பெற்றோர்கள் பிஐபிஜி மீட்டிங்ல கொண்டு வந்தாலோ இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் பண்ணாலோ என்ன நடக்குது? மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கப் பண்றாங்க. இல்ல நான் கரெக்டா தானே செய்யறோம், எல்லாமே சரி சமமா தான் வழி நடத்துறோம் அப்படின்னு அவங்களோட கருத்து வைக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து அந்த பெற்றோர்களுக்கு அதிருப்தியா தான் இருக்கு. ஏன்னா என் பிள்ளைக்கு உண்டான எக்ஸலன்சி நீங்க எந்த இடத்துல காட்ட போறீங்க? என் பிள்ளை எப்ப இந்த ஸ்கூலை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண போறாரு, சரி இந்த ஸ்கூலே வேணாம் நான் வேற ஸ்கூலுக்கு கொண்டு போறேன்னு சொல்ற மனப்பான்மைக்குள்ளே வராங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் எல்லா ஸ்கூல்லயும் நடக்குது கேட்டுமா? கிடையாது. சில ஸ்கூல்ல அங்கங்க நடக்குது, அது உண்மை. ஏன் இந்த ஒரு விஷயம் இந்த பள்ளியில மட்டும் நடக்குதுன்னு நம்மளும் பார்க்கணும், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம், ஒரு போட்டியை எடுத்துக்குமே. இந்த போட்டியில மாணவர் மனப்பாடம் பண்ணணும், அதே நேரத்தில் அந்த ஒரு பாயிண்ட்ஸை அவங்களால கிரியேட்டிவ் மைண்ட் வழியாக எலபரேட் பண்ற ஒரு போட்டின்னு வச்சுக்குமே. இந்த ஒரு விஷயத்தை யார் எடுத்து நடத்தணும்? அந்த டீச்சரா இல்ல அந்த பெற்றோரா? அந்த ஒரு பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் கோவிட் காலத்துல என்ன நடந்துச்சு பார்ப்போமே. முன்னெல்லாம் இந்த பெற்றோர்களா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வீட்டு பாடமோ இல்ல ஒரு துகாசான்னு கொடுக்கும் போதோ நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சிருப்போம்? நாளைக்கு வீட்டு பாடம் கொடுக்கலன்னா அடி விழும், அதனால அதோட விஷயத்த நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். எந்தெந்த வீட்டு பாடம் செய்யணும், எதெல்லாம் முடிக்கணும், எதெல்லாம் ஸ்யாப் பண்ணி எடுத்து வச்சணும், எதெல்லாம் கலர் அடிக்கணும், எந்த ப்ராஜெக்ட்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் நம்ம கிட்ட ஸ்கூலில் சொல்லிடுவாங்க. அதை மனப்பாடமாக வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வீட்டில் செஞ்சுட்டு மறுநாள் ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ப்ரோட்டோகால். இப்போ இந்த டோட்டலாக நடந்த ப்ராசஸில் அப்பா அம்மா எங்கேயாச்சும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. காரணம், நம்ம வீட்டு பாடம் நம்ம தான் ஞாபகத்தை வச்சிருக்கணும். இதுவே வீட்டு பாடம் செய்யாமல் போனோமா டீச்சர் லெட்டர் அனுப்புவாங்க, அப்பா அம்மா ஸ்கூலில் பார்ப்பாங்க, அங்கே பலார்னு ஒரு அறை விழுவோம், வீட்டுக்கு போனோன்னே பலார்னு அறை விழுவோம், பக்கத்து வீட்டு சொந்தக்காரர் எல்லாருக்கிட்டும் சொல்லிடுவாங்க இவன் உருப்படியாகவே படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சித்தப்பா பெரியப்பா வீட்டில் தகோர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதுதான ப்ராசஸ். ஆனால் கோவிட் காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாமே ஆன்லைனில் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஆன்லைன் நடக்கும் போது எல்லா வீட்டு பாடமும் மாணவர் போய் கேட்க கிடையாது, பெற்றோர் தான். டீச்சர் வீட்டு பாடம் இருக்கா? டீச்சர் ஏதாச்சும் அனுப்பணுமா? டீச்சர் இந்த வீட்டு பாடத்தை எப்படி செய்யறது, எந்த பேச்சில் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லி பழகி இந்த போஸ்ட் கோவிட், அதாவது கோவிட்லாம் முடிஞ்சு மாணவர்கள் ஸ்கூலுக்கு போன கூட வாட்ஸ்அப்ல இந்த வீட்டு பாடத்தை போட்டோ பிடிச்சி அனுப்புறாங்க. இந்த பேஜ் செய்யணும், கண்டிப்பா பெற்றோர்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு மாணவர்கள் இந்த விஷயத்த மனப்பாடமாகவும் இந்த மெமோரிஸ்ல விற்கிற தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றோர்கள் குறைச்சிக்கிட்டே தான் வராங்க. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு வர பிள்ளைங்க ரெஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் வேலை இடத்துல என் பிள்ளைக்கு இந்த வீட்டு பாடம் இருக்கே, இந்த வீட்டு பாடம் செய்யலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் மண்டையில் ஏற்றிக்கிறது. அவங்களோட வேலையை அவங்களே செய்ய விடுறோமா? கிடையாது. ஸோ இந்த மனப்பாடம், இந்த மெமோரிஸோட வேலைகள் 1ஆம் ஆண்டுக்கே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 1ஆம் ஆண்டு தடிக்காவைக்கு என்ன வீட்டு பாடம் இருக்கு சொல்லிட்டு டீச்சர் போட்டோ பிடிச்சி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் யார் கீழுக்கு வந்துருச்சு? பெற்றோர் கீழுக்கு வந்துருச்சு. இந்த ஒரு விஷயம் எது கூட ரெத்தைத்தன் பண்றேன்னு பார்த்தோமா, இந்த ஏபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நிறைய விஷயத்துக்கு மனப்பாடமா இருக்கிற காம்படிஷனுக்கோ இல்ல பேச்சு போட்டிக்கோ இல்ல கிரியேட்டிவ் மைண்ட்கோ அந்த மெமோரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களோட ஏபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வராங்க. இது நிதர்சனமான உண்மையா இருக்கு. பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும். இப்போ இந்த டீச்சரோட ப்ராப்ளம் பார்க்கும்போது இவங்க டீச்சரோட மகனோ மகளையோ கொண்டு இந்த போட்டியில சேர்க்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறாங்க. இவங்களோட வேலை பளு அதிகமாகவே ஆகிட்டு இருக்கு. எவ்வளோதான் ப்ராஜெக்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோதான் போட்டிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோதான் வேலை பளுவை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டீச்சிங் வேலையை விட்டுட்டு மெத்த வேலைகளை அதிகமாக செய்யணும். பிபிடிக்கார வந்துட்டா கொஞ்சம் போசிங் பண்ணணும், இந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும், நம்ம எக்ஸலானா போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக அவங்கள வேலையை வச்சு வாங்குறாங்க. அவங்களும் மனசு தானே
குடும்பத்தையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், தண்ணியும் பார்க்கணும், கண்டிப்பா பேர்ன் அவுட் தான் ஆயிருவாங்க. இதனால டீச்சர்ஸோட டைம் மேனேஜ்மெண்டே ஓடிடுது. அதனால அவங்க எடுத்திருக்க ஷார்ட்கட் வே என்னன்னு பார்த்தோமா, எந்த பேரண்ட்ஸ் வந்து எபிலிட்டி டு கண்ட்ரோல் தேர் கிட்ஸ். உதாரணம், இந்த ஒரு போட்டிக்கு இந்த மாணவர்கள் சரிப்பட்டு வராரு, அதே நேரத்தில் அந்த பெற்றோர்கள் அதுக்கு ஏத்த மாரி உதவியா இருந்தாங்கன்னா அந்த பெற்றோர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சிடுறாங்க. நீங்களே ட்ரைனிங் பண்ணிருங்க, அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்கிட்ட அனுப்பிடுங்க, நான் ஃபைனலாக செக் பண்ணிட்டு நான் போட்டிக்கு கொட்டிட்டு போறேன். இந்த ஒரு ஷார்ட்கட் தான் எடுக்கிறாங்க தவிர அந்த டீச்சரோட மாணவர்களுக்கு தேடி தேடி போய் கொடுக்கறதே கிடையாது. அப்போ மெத்த மாணவரோட அப்பா அம்மாலாம் வந்து சரியா எபிலிட்டியா இல்லை, அந்த பிள்ளையை கோப் பண்ணி கொண்டு வர மாட்டாங்களா? என் பிள்ளைங்க நல்லா அகாடமிக் எக்ஸலண்டாக தான் இருக்குங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாங்க, நிறைய மெடல் வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் போட்டியில் தவிர இன்டர்நேஷனல் போட்டியில் எல்லா இடத்துல வின் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல ஸ்கூலோட தக்வீம் ஒன்று இருக்கு. அந்த தக்வீம்ல இந்தந்த போட்டி இந்தந்த வாரத்துல இந்தந்த மாசத்துல நடக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாரி எல்லாமே வந்து இன்டர்னலா, அதாவது ஸ்கூலுக்குள்ள ஒரு காம்படிஷன் நடத்தி ஆகணும். இந்த காம்படிஷன் நடக்க முடியாத காரணம் என்னன்னா, இந்த டீச்சர் சந்திக்கிற இந்த பெபானன் தூகாசனால எல்லா டைம் மேனேஜ்மெண்ட்டும் அவுட் ஆகிருது. இப்போ பெற்றோராகிய நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க எம்பசைஸ் பண்ணலாம், இந்த போட்டிலாம் ஸ்கூல் மூலியமா நடத்தி ஆகணும், என் பிள்ளைங்களாம் பங்கெடுத்தாகணும், அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் பெற்றோருக்கு முன்ன வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த டீச்சருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். காரணம், அந்த டீச்சரும் நிறைய தடவை மேனேஜ்மெண்ட் பேசிட்டாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு என்னன்னா, யாரு இந்த பையன் தானே சிறந்தா விளக்குறான், ஸோ அந்த பையனை அனுப்பிடும், ஓ இவங்களா சிறப்பா இருக்கலாம் அனுப்பிடுவோம் அப்படின்னு காம்படிஷன் நடத்தாமலே ஈஸியா சூஸ் பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க. எல்லா டீச்சருக்கு ஆசை தான் எங்கேயோ மண்ணில் புதஞ்சு இருக்கிற இந்த வைரத்தை நல்லா ஆசா பண்ணி டைமண்டா மாற்றி மக்கள்கிட்ட காட்டணும்னு. ஆனால் அந்த டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் அதே மாதிரி டைமண்டாக மாற்ற முடியும். இப்போ இருக்கிற நிலைமையில் என்னன்னா, இந்த நகைக்கடையில் இருக்கிற நெக்லஸை எடுத்து தொடச்சி அப்படியே மக்கள்கிட்ட பிரசன்டேட் பண்ணுற ஒரு நிலைமை தான் இருக்கு. இருந்தாலும் அவனும் தமிழ் மாணவர் தான். இங்கே இன்னொரு கேள்வி எழும்புது, ஏன் டீச்சர் மகன் வந்து பெர்ஃபார்மன்ஸே பண்ணக்கூடாதா? அவனால் அவன் திறமையாக இருக்கவே கூடாதா? அவன் எக்ஸலண்டாக இருக்கக்கூடாதா? ஏன்னா அந்த பேரண்ட்ஸோட எஃபர்ட் அங்கே இருக்க, அவங்களோட பிள்ளைங்க இந்த சொசைட்டியில் நல்லா வளர்கிறதுக்காக நிறைய ஸ்பேண்ட் பண்ணி அவனை ரேஸ் அப் பண்ணியிருக்காங்களே. அப்போது அந்த பையன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுல தப்பா? இங்க பெற்றோர்கள் டீச்சரை சொல்றதும் டீச்சர் பெற்றோரை சொல்றத ஒரு குறையா தான் இருக்கு. இதோட நிவர்த்தனை என்னன்னா, எல்லாருக்கும் டைம் கொடுத்துமா அந்த டைம்க்கு ஏற்ற மாரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இல்ல புது ஸ்டூடெண்ட் இல்லாட்டி எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் தேடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேபிஎம்மோட கொள்கை பிரகாரம் படி பெற்றோர்களும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்றா இணைஞ்சு தான் வேலைகளை செய்ய முடியும். இந்த மாணவரை எக்ஸலண்டா கொண்டு வர்றதுக்கு பெற்றோரோட பங்களிப்பும் இருக்கு, ஸ்கூலோட பங்களிப்பும் இருக்கு. குறை சொல்றதுனால சமுதாயம் வளர போகுது இல்லை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு குறையும் சொல்லும் போது அந்த மாணவர் மனசுல பதியும், இதெல்லாம் குறை சொன்னாதான் நம்மளும் மேலுக்கு வருவோம்னு சொல்ற அந்த கருத்துக்குள்ள வந்துருவாங்க. அது மட்டும் பண்ணிடாதீங்க ராஜா.